10 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 0 மதிப்புல இருந்த ஒரு விஷயம், இன்னைக்கு அதோட மதிப்பு எங்கேயோ போயிருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, நான் பிட்காயின பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல சுத்தமா மதிப்பே இல்லாம இருந்து, இப்போ அதோட ஆல் டைம் ஹை, அதாவது 15 லட்சம் ரூபாய தொட்டிருக்கு. இதனால தான் பாத்தீங்கன்னா, திரும்பவும் மீடியால, நியூஸ்ல எல்லா இடத்துலயும் இத பத்தி தான் பேச்சு. இந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? 2008ல சட்டோஷி நாகமோட்டோன்னு ஒரு புனைப்பெயர்ல ஒருத்தர் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்றாரு. அதோட முதல் வரியே இதுதான். அவரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். பேங்க் மாதிரி எந்த மிடில் மேனும் இல்லாம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியா பணத்தை அனுப்பணும். அவ்வளோதான். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் விரிவாக பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல நம்மளோட பாரம்பரிய பண பரிவர்த்தனை முறையில என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிட்காயின் டெக்னாலஜி நிஜமாவே எப்படி வேலை செய்யுது, அது டிஜிட்டல் தங்கமா இல்ல டிஜிட்டல் பணமான்னு பார்க்கலாம். அப்புறம் இந்தியாவில் பிட்காயினோட சட்ட போராட்டம் எப்படி இருந்துச்சு, அதோட எதிர்காலம் என்ன, அதாவது ரிஸ்க் எவ்வளோ ரிவார்டு எவ்வளோன்னு அலசி ஆராய்ஞ்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வருவோம். பிட்காயின் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியை நாம கேட்கணும். அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? நம்ம இப்ப பயன்படுத்துற பேங்க், பணம்னு இந்த சிஸ்டம்ல அப்படி என்னதான் பிரச்சனை? வாங்க 2008க்கு ஒரு சின்ன டைம் டிராவல் போயிட்டு வருவோம். அந்த வருஷம் உலகமே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில தள்ளாடிட்டு இருந்துச்சு. லேமன் பிரதர்ஸ் மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எல்லாம் திவாலாச்சு. மக்கள் பேங்க் மேல வச்சிருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு. கரெக்டா அந்த சமயத்துல தான் சட்டோஷி நாகமோட்டோ பிட்காயின் பத்தின அந்த பேப்பரை வெளியிடுறாரு. இது சும்மா தற்செயலா நடந்ததுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? நம்மளோட முழு பண அமைப்பும் அது நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்க கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏன் மதிப்பு? ஏன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் அதுக்கு கேரண்டி கொடுக்குது. அந்த நோட்டுல ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போட்டு இந்த நோட்டை கொண்டு வர்றவங்களுக்கு நான் 500 ரூபாய் தர்றேன்னு சத்தியம் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அது வெறும் கலர் பேப்பர் தான், வேற ஒன்றும் இல்ல. ஆனா ஒருவேளை பேங்க் மேலையும் அரசாங்கம் மேலையும் நாம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை உடைஞ்சா என்னாகும்? நம்ம கண் முன்னாடியே நடந்த சில விஷயங்களை எடுத்துக்கலாமே. எஸ் பேங்க், பிஎம்சி பேங்க்னு வரிசையா பேங்க் எல்லாம் திவால் ஆச்சு. அப்புறம் 2016ல பண மதிப்பிழப்பு. ஒரே ராத்திரியில நாட்டுல புழக்கத்துல இருந்த 86% பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம பணத்தோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க அரசாங்கம் கையிலயும் பேங்க் கையிலயும் தான் இருக்கு. பிட்காயினை ஆதரிக்கிறவங்க இந்த ஒரு அதிகார குவிப்பை தான் கேள்வி கேட்கறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலுக்கு பிட்காயின் என்ன தீர்வு கொடுக்குது, அதோட டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். பிட்காயினோட முதுகெலும்பே பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு டிஜிட்டல் கணக்கு புத்தகம் மாதிரி. யார் யாருக்கு பணம் அனுப்புறாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் இதுல பதிவாகும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கணக்கு புத்தகத்தோட ஒரு காப்பி இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகியிருக்கும். அதனால யாராலையும் இதுல போய் எதையும் மாத்தவோ அழிக்கவோ முடியாது. ரொம்பவே பாதுகாப்பானது. அப்போ இந்த நெட்வொர்க்கை யார் மெயின்டைன் பண்றாங்க? அவங்க பேர் தான் மைனஸ். இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸை வச்சு நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் சரியானதுதானான்னு செக் பண்ணி அந்த கணக்கு புத்தகத்துல, அதாவது பிளாக் செயின்ல சேர்ப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க ஒருத்தருக்கு பிட்காயின் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பரிவர்த்தனை ஒரு ரொம்பவே கஷ்டமான கணக்கு புதிரா மாறிடும். இப்போ நம்ம மைனர்ஸ் எல்லாரும் இந்த புதிரை சால்வ் பண்ண போட்டி போடுவாங்க. யார் முதல்ல சால்வ் பண்றாங்களோ அவங்க அந்த பரிவர்த்தனையை வெரிஃபை பண்ணி பிளாக் செயின்ல ஒரு புது பிளாக்கை சேர்த்துருவாங்க. இந்த வேலையை செஞ்சதுக்கு பரிசா அவங்களுக்கு புதுசா உருவாக்கப்பட்ட பிட்காயின்ஸ் கிடைக்கும். இந்த முழு ப்ராசஸ்க்கு பேர் தான் மைனிங். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நிஜத்துல மக்கள் பிட்காயினை எதுக்கு யூஸ் பண்றாங்க? இத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்களா, இல்ல நம்ம ரூபா நோட்டு மாதிரி தினமும் செலவு பண்ற பணமா பாக்குறாங்களா? இங்கதான் ஒரு பெரிய விவாதமே நடக்குது. ஒரு பக்கம் நிறைய பேர் பிட்காயினை டிஜிட்டல் தங்கம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எப்படி தங்கத்தை வாங்கி லாக்கர்ல வச்சு அதோட மதிப்பு ஏறும்னு காத்திருப்போமோ அதே மாதிரி பிட்காயினை வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அதோட முக்கியமான பயன்பாடு இதுதான். ஆனா இன்னொரு பக்கம் சிலர் இதை டிஜிட்டல் கேஷாக, அதாவது நம்ம தினமும் காஃபி வாங்க, மளிகை சாமான் வாங்க பயன்படுத்துற பணமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு சுமார் 10 நிமிஷம் ஆகுது. அதனால இது அன்றாட பயன்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஒரு விஷயத்துல பிட்காயின் நம்ம பேங்க் சிஸ்டத்தை விட ரொம்பவே சிறப்பா செயல்படுது. அது என்னன்னா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது. இப்போ நீங்க பேங்க் மூலமா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அதுக்கு அதிகமா கட்டணம் வாங்குவாங்க, பணமும் போய் சேர 1-2 நாள் ஆகும். ஆனா பிட்காயின்ல அனுப்புனா கட்டணம்னே எதுவும் பெருசா கிடையாது. வெறும் 10 நிமிஷத்துல பணம் போய் சேர்ந்துரும். இங்க எந்த பேங்க்கும் நடுவுல வராது. உலக அளவுல இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்தியாவுல பிட்காயினோட கதை ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். அது ஒரு பெரிய சட்ட போராட்டத்தையே சந்திக்க வேண்டியிருந்தது. சரி, நம்ம ரிசர்வ் பேங்க் ஏன் இவ்ளோ தயக்கம் காட்டுச்சு? அவங்க தரப்புல இருந்தும் சில நியாயமான காரணங்கள் இருந்துச்சு.
டார்க் வெப்ல சட்டவிரோதமான விஷயங்களுக்கு, அதாவது போதைப்பொருள், ஆயுதங்கள் வாங்க பிட்காயினை பயன்படுத்தினாங்க. இதோட பரிவர்த்தனைகளை போலீஸால ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹேக்கிங் பயம், கெயின் பிட்காயின் மாதிரி ஏகப்பட்ட மோசடி திட்டங்கள்னு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இதனால அரசாங்கம் ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துச்சு. இதோட விளைவா என்னாச்சுன்னா, ஏப்ரல் 2018ல ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்க. எந்த பேங்க்கும் கிரிப்டோ சம்பந்தமான கம்பெனிகளோட டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கிட்டத்தட்ட கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை முடக்கிடுச்சு. உடனே கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. 2 வருஷம் வழக்கு நடந்து கடைசியா மார்ச் 4, 2020ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்பிஐ போட்ட அந்த தடை தேவைக்கு அதிகமானதுன்னும், இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கிற தொழில் செய்யும் அடிப்படை உரிமையில தலையிடுற மாதிரி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது இந்திய கிரிப்டோ உலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரி, இந்த சட்ட போராட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பிட்காயினோட எதிர்காலம் எப்படி இருக்கு? இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, ரிவார்ட் என்ன? இப்போ பாத்தீங்கன்னா உலக அளவுல நல்ல அறிகுறிகள் தெரியுது. பேபால் மாதிரி பெரிய கம்பெனிகள் கிரிப்டோவை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல பிட்காயினை மோசடின்னு சொன்ன ஜேபி மார்கன் பேங்க் இப்போ கிரிப்டோ கம்பெனிகளுக்கே சர்வீஸ் கொடுக்கறாங்க. நம்ம ஊர்லயும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் இந்திய முதலீட்டாளர்கள் தைரியமா சட்டப்படி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான அட்வைஸ். பிட்காயின் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கியான நிலையற்ற முதலீடு. அதோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறும், அதே வேகத்துல பாதாளத்துக்கும் போகும். அதனால நீங்க எந்த பணத்தை இழந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை மட்டும்தான் இதுல முதலீடு செய்யணும். தயவு செஞ்சு கடன் வாங்கியெல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி, நம்ம இந்த முழு விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. பிட்காயினோட ஃபியூச்சர் என்ன? அது சில பணக்காரங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் தங்கமா மட்டுமே இருந்துடுமா? இல்ல ஒரு நாள் நீங்க உங்க பக்கத்து அண்ணாச்சி கடையில பிரெட்டும் முட்டையும் வாங்குறதுக்கு பிட்காயினை பயன்படுத்துவீங்களா? அந்த நாள் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகலாம். ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?